எங்கேயாவது இப்படி ஆயிருந்தா கூட உன் புருஷன் இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாரு. ஆமாம்மா, என்ன கேட்காம உன்னை யார் போ சொன்னது? நீ என்ன மதிக்காத இடத்துக்கு நீயே போன்னு சொல்லிதான் திட்டினாரு. நாளையோட வந்தம்மா, இல்லைன்னா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டாருமா. சத்யா, நீ மீனாக்கு போன் போடு. சீதா அழாத, வாடி உட்கார். பயங்கரமா இருக்கே. நல்லா இருக்கேனா? பயங்கர மாதிரி இருக்கே. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்குது மீனா. உன்னை பார்த்தா எவனாவது நகையை தருவானா இல்ல பயந்துட்டு ஓடுவானான்னு தெரியலையே. நீங்க மட்டும் என்னவா ரொம்ப நாளா போலீஸ் தேடுற கொடூரமான கொள்ளைக்கார மாதிரில இருக்கீங்க. கொடூரமா இருக்கனா? போங்க அந்த பக்கம். வா முத்து, கெட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மாட்டிக்காம இருந்தா சரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த தங்க ஊருக்கிற வீட்டை மட்டும் காட்டு. கேட்ட போட்டு வாயா. மீனா, சத்யா ஃபோன் பண்றான். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்போது பேசு. சொல்லு சத்யா. என்னடா சொல்ற? வீட்டை விட்டு அனுப்பிட்டாரா? நானும் மாமாவும் அந்த நகையை தேடிதான் வந்திருக்கோம். கண்டிப்பா சீதா தாலிச்சேன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். நீ சீதாவை தைரியமா இருக்க சொல்லு. ஏங்க, சீதாவோட தாலிச்சேன் திருட்டு போச்சுல்ல, அதுக்கு அருண் சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாராங்க. வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டானா? ஆமாங்க. வந்தா தாலிச்சேனோட தான் வரணும், இல்லன்னா வராதுன்னு சொல்லிட்டாரா. பைத்தியமாவன். ஒரு போலீஸ்காரன் என்ன விசாரிக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கான். பாவங்க, சீதா அழுதுட்டே இருக்காளாம். இவ்வளவு நாள் அவன் ஏன்ட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். இப்ப சீதா கிட்டே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அவளை நல்லா பாத்துக்கிறான் தானே நீ சொன்ன? இல்லங்க, இந்த விஷயத்துல ரொம்ப கோவமாயிட்டாரு போல. அவங்க அம்மாவோட தாலியில தான் சீதாக்கு தாலி செஞ்சாங்களாம். அது திருட்டு போயிடுச்சுன்னு இப்படி பண்ணிருக்காரு. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம வேன் பூஜை போடுற இடத்துல வந்து திருட்டு போச்சுல, அந்த காண்டை தான் இப்படி காட்டிட்டு இருக்கிறான். ஏன்டா சண்டை போட்டாலும் சீதாவை நல்லா பாத்துக்கிறான்னு தான் நான் பொறுமையா இருக்கிறேன். அவளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு வந்துட்டாங்களா? கேட்க ஆள் நினைச்சிட்டு இருக்கிறான். இரு, அவனுக்கு இப்போ இருங்க இருங்க, இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடாதீங்க. அந்த தாலி செயினை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். முதல்ல அதுக்கு என்ன வழியோ அதை செய்வோம். சரி, முதல்ல நகையை தேடுவோம், அப்புறம் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. வா, வந்து வீட்டு மட்டும் போலாம். ஹலோ, எப்ப வரும்னு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரியுதா? இப்படி வாங்க. என்ன நீங்க அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்காங்க. என் கூடவே ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னமும் உனக்கு இந்த பயம்லாம் இருக்கு? நீங்க என்ன ரவுடியா? எல்லாரும் என்ன அப்படிதானே சொல்றாங்க. ஏங்க, ஊர் அடிச்சு சம்பாதிக்கிற இவங்களும் உழைச்சு சம்பாதிக்கிற நீங்களும் ஒண்ணு இல்ல. பத்தியா, என் முன்னாடி என்ன சென்டிமெண்டா தாக்குறான். ஆமாம்பா. சரி, கண்ணில் பயம் இல்லாத மாதிரி கம்பீரமா நடந்துக்கணும், புரியுதா? சக்தி, சரிப்பா.